இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லெக்ஸ் ஒர்க் அவுட் தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் லெக்ஸ் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஒரு ஃபிட்னஸ் ஜேர்னி வந்து உங்களோட ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இன்னைக்கு சொல்ல போகிற ஒர்க் அவுட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏற்கனவே நம்ம புஷ் புல் ஒர்க் அவுட் முடிச்சிட்டோம். அடுத்ததான் இன்னைக்கு லெக்குக்கு வந்திருக்கோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாக்க அந்த சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணுறீங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். பெல்லையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து லெக் எக்ஸ்சேஞ்சில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் லெக்ஸ் ஒர்க் அவுட்டில். ஓகேவா? சில பேர் வந்து சொல்லுவாங்க லெக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணால் வாக் பண்ண முடியாது அது இதுன்ட்டு. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து எடுத்த உடனே எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஒரு ஃப்ரீ ஸ்குவாட்ஸ் கூட பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வீக்லேயே பண்ணி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதுதான் நடக்கும். ஓகேவா? ஒரு ஜிம்மில் ஜாயின் பண்ண ஒரு 2-3 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஸ்குவாட்ஸும் பண்ணிட்டு இருங்க. ஃப்ரீ ஸ்குவாட்ஸ், பாடி வெயிட் ஸ்குவாட்ஸ், அதை பற்றி பேசுவோம். இன்னைக்கு லெக்ஸ் ஒர்க் அவுட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெக் எக்ஸ்டென்ஷன். இந்த மாதிரி ஒரு மஷின் இருக்கும். ஆவரேஜ் வெயிட் வச்சுக்கங்க. உங்களை நீதை கொஞ்சம் ஓப்பனாக வச்சுங்க. ஓகேவா? அப் பண்ணும்போது ஸ்லோவாகவும் 1 செகண்ட் ஹோல்ட் பண்ணி ஸ்லோவாக டவுன் பண்ணுங்க. அதேமாதிரி முக்கியமான விஷயம், உங்களோட ஹேண்ட் வந்து கையை வந்து கீழே இந்த மாதிரி ஒரு பெஞ்சில் வந்து இப்படி ஹோல்ட் பண்ணி வைங்க. அப்படி இல்லை இங்கே வந்து கிரிப் இருக்கும் ஹேண்டில், அதில் யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து இப்போ நான் எந்த சப்போர்ட்டும் பண்ணாமல் ஹெவி வெயிட்ஸில் இப்படி பாருங்கள், என்னோட ஹிப் இருக்குல்ல, என்னோட க்ளூட்ஸ் இப்படி மேலே போயிட்டு வரும். புரியுதுங்களா? அதை தவிர்க்க முடியும். இப்படி ஃபோர்ஸ் பண்ணி வைங்க. ஆவரேஜ் வெயிட் ஃபர்ஸ்ட் செட் பண்ணுவோம். ஹோல்ட் தென் ரிலாக்ஸ், ஹோல்ட் தென் ரிலாக்ஸ். பொறுமையாக ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் டவுன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு 15 ரெப்பிட்டேஷன், 12 to 15 ரெப்பிட்டேஷன் 4 செட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த கை இப்படி மேலே வச்சுக்கிறது, சில பேர் இந்த பொசிஷன் அது வேணாம். நீங்கள் வந்து இப்போ உங்களோட ஃபிட்னஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதால முறையான ஃபார்மில் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது லெக் கர்லிங். லெக் கர்லிங் மிஷின் ஒர்க் அவுட் தாங்க பார்க்க போகிறோம். லெக் எக்ஸ்டென்ஷன் முடிச்சுட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லெக் கர்லிங்க்கு வருவோம். கரெக்டான ஃபார்முலேஷனில் செட் பண்ணிக்கோங்க. வெயிட் நீங்கள் ஸ்டார்டிங் பண்ணும்போது வந்து லைட் வெயிட்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து மாடரேட்டரோ அல்லது அட்வான்ஸ் அத்லீட்டோ கிடையாது. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட லெக்ஸை ரொம்பவும் க்ளோஸாக வைக்க தேவையில்லை. கொஞ்சம் வைடான ரேஞ்சில் வச்சுக்கோங்க. உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக டவுன் பண்ணிக்கோங்க. உங்களோட லெக்ஸ் இருக்கு இல்லையா, ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணுங்க. உங்கள் க்ளூட்டில் டச் ஆகணும். ஸ்லோ அண்ட் டவுன், ஸ்லோ அண்ட் டவுன். ஒவ்வொரு ரெப்பிட்டேஷனும் இம்பார்ட்டன்ட். நீங்கள் பண்ண போகிறது ஒரு 12 to 15 ரெப்பிட்டேஷன் தான் பண்ண போகிறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 செட்ஸ் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஓகேவா? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கிராம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாம்ஸ்ட்ரிங்கில் தான் வரும். அது நீங்கள் தவிர்த்துக்கலாம். ஸ்டார்டிங் நீங்கள் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறதால உங்களுக்கு கிராம்ப்ஸ் வர்றது ரொம்பவே கம்மியாக இருக்கும். மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது டம்பல் ஸ்குவாட் தாங்க. எதுக்காக உங்களுக்கு வந்து இப்போ ஸ்மித் மிஷின்லையோ அல்லது வந்து ஃப்ரீ வெயிட் ராடில் ஸ்குவாட்ஸ் பண்ணுறது எதுக்கு அவாய்ட் பண்ண சொல்கிறேன்னாக்க, நீங்கள் பிகினர் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபார்மில் வந்து நிறைய கரெக்ஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு தம்பல் எடுத்துக்கிட்டு உங்கள் ஷோல்டர் அக்கார்டிங் ரேஞ்சில் இந்த ரேஞ்சில் பிடிங்க. ஓகேவா? நான் வந்து இப்போ 20 kg தம்பல் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு 10 to 15 ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட லெக்ஸ் இருக்கு இல்லையா, ஃபுல்லாக க்ளோஸ் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டெப் வைட் வைங்க. ஸ்ட்ரைட். ஓகேவா? பாருங்கள், க்ளோஸாக வச்சுருக்கேன். வி ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணிட்டேன். ஸ்ட்ரைட் தென் வி. ஓகேவா? இந்த ஃபார்முலேஷனில் வச்சுக்கங்க. பேக் ஸ்ட்ரைட். ஓகேவா? இந்த ரேஞ்சில் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக ப்ராப்பராக டவுன் அண்ட் அப், ப்ராப்பராக டவுன் and up, down and up. ஸ்லோவா டவுன் பண்ணிட்டு ஃபுல்லா அப் பண்ணுங்க. ஸ்லோவா ஒவ்வொரு ரெப்பிட்டேஷனும் பார்த்தீங்கன்னா ஸ்லோவா பண்ணுங்க. முடிய வரைக்கும் கம்மி ரெப்பிட்டேஷன் தரணும். 10, 12, 15 எப்படி வேணாலும் பண்ணுங்க. இந்த செட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 செட் பண்ணுங்க இந்த ஒர்க் அவுட்டை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்க, நாலாவதாக பார்த்தீங்கன்னாக்க நம்ம பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா லெக் ப்ரெஸ். ஓகேவா? லெக் ப்ரெஸ் தான் பண்ண போகிறோம். இது வந்து வெரி டேஞ்சரஸ் எக்ஸசைஸ்லாம் சொல்லுவாங்க சில பேர், சில யூடியூபர்ஸ்லாம் பார்த்துருக்கேன் நான். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பிகினருங்கிறதால முடிஞ்ச வரைக்கும் ஆவரேஜ், அதாவது கம்மி வெயிட்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ ஒருத்தர் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு போகிறாரு, அவர் ரொம்ப நாளாக ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது வந்து ஈகோ லிஃப்டிங் பண்ணாமல் அவரை பார்த்து இல்லை என்னோட இமேஜ் குறைஞ்சிடும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பிகினர் தான், லைட் வெயிட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். புரியுதா? முடிஞ்ச வரைக்கும் மசிலில் ஒர்க் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, சிம்பிள். க்ளோஸாக வச்சுட்டு அதே மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் வீல ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட், கொஞ்சம் வைட். பாருங்கள், க்ளோஸாக வச்சுக்கோங்க உங்களோட ஆங்கிளை. உங்களோட கால் பகுதி க்ளோஸாக வச்சுட்டு
வீலை ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஸ்ட்ரைட்டாக வைங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு வியங்கள், அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? பொறுமையாக லிஃப்ட் அன்லாக் ஆகிடுச்சு. அன்லாக் ஆனதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹேண்டல் இருக்கும். இந்த ஹேண்டலை ஃபோர்ஸ் பண்ணி வைங்க. கையை வந்து நீங்கள் மேலே தூக்க தேவையில்ல. சில பேர் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுக்கோங்க, அது பண்ணாதீங்க, அந்த தப்பு பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இங்கே ஹேண்டில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஸ்லோ டவுன் ஃபைட் பண்ணுங்க. ஃபைட், எஸ், ஃபுல்லாக அப், 1, ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் டவுன் பண்ணிட்டு அப். இந்த ஹேண்டலை வந்து இந்த கிரிப்பை விட்டுறாதீங்க. ஓகேவா? டவுன் அண்ட் அப், டவுன் அண்ட் அப். இந்த மாதிரி ஸ்லோவாக லாக் பண்ணிருங்க. லெக் ப்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 செட் போதும். நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தால ஒரு 3 to 4 செட்ஸே பண்ணுங்க. ரெப்பிட்டேஷன் பார்த்தீங்கன்னா 10, 12, 15. 10க்கு வந்து மேலே வைங்க, 15க்கு உள்ள வைங்க. ரெப்பிட்டேஷன் 4 செட்டு லெக் ப்ரெஸ் ஆவரேஜ் வெயிட்டில் வச்சுட்டு ஈகோ லிஃப்டிங் இல்லாமல் முறையான ஃபார்மில் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கால்ஃப் ரைசிங் தாங்க பார்க்க போகிறோம். கால்ஃபில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஒவ்வொரு ஜிம்மில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேரியேஷன் ஆஃப் மிஷின்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த ஒர்க் அவுட்ல வந்து கொஞ்சம் ஹெவி வெயிட்ஸே யூஸ் பண்ணலாம் நீங்க இன்னும் ஃபியூச்சர்ல. ஓகேவா? நீங்க ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் லைட் வெயிட்ல பண்ணுங்க. பேக் ஸ்ட்ரைட் பண்ணுவீங்க, டவுனா உட்காராதீங்க. பேக் ஸ்ட்ரைட் பண்ணிட்டு உங்க பாடி வந்து ஸ்டேபிளா நேரா வைங்க. சில பேர் வந்து பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் பண்ணுவாங்க, அந்த தப்பு பண்ணாதீங்க. ஓகேவா? அப், தென் ஸ்லோ டவுன். ஃபுல்லா அப் பண்ணிட்டு ஸ்லோ டவுன், அப், தென் ஸ்லோ டவுன். ஒரு 20 ரெப்பிட்டேஷன்ஸ் நீங்க பண்ண போறீங்கன்னா ஸ்லோ டவுன் அப், ஸ்லோ டவுன் அப், ஸ்லோ டவுன் அப். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒர்க் அவுட்ல கொஞ்சம் லிமிட்டை தாண்டி கொஞ்சம் ஹெவி வெயிட்ஸே நீங்க யூஸ் பண்ணலாம். 4 செட் கால்ஃப் ரைசிங் பண்ணுங்க. ஓகேவா? உங்களோட ஃபிட்னஸ் ஜெர்னியில் வந்து பார்த்தீங்கன்னா லெக்ஸ் ஒர்க் அவுட்ல பிகினிங் ஸ்டேஜுக்கு இந்த ஒர்க் அவுட்ஸ் போதுமான ஒரு எக்ஸசைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.